18ல வந்து தொடைகள் கேள்வி. ஓகே, கேள்வியில என்ன சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஒரு குறித்த பாடசாலையில் உயர்தர வகுப்புகளில் பொருளியல், வியாபார புள்ளி விவரவியல், கணக்கியல் என்ற பாடங்களை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கைகள் பற்றிய தகவல்களை வகை குறிப்பதற்காக வரையப்பட்ட ஒரு பூரணமற்ற வெண்பரி படம் இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகே, என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, புள்ளி விபரவியல், பொருளியல், கணக்கியல். அதுல வந்து கணக்கியலுக்குரிய பகுதியை மட்டும் வட்டத்தை குறித்து காட்டியிருக்கிறாங்க. நமக்கு வெண்வரி படம்னா என்னன்னு தெரியும் தானே, அதை வைத்து கொண்டுதான் இந்த கேள்வியை நம்ம ஆராய போறோம். ஓகே, பாடசாலையில் வியாபார புள்ளி விவரவியலையும் கற்கும் ஒவ்வொரு மாணவரும் பொருளியலையும் கற்கிறான். முதலாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வட்டங்களை அதற்கேற்ற மாதிரி பெயரிடணும். சரியா, தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த தொடையில் உள்ள வட்டங்களுக்கு, சரியா, இந்த தொடைகளுக்கு நம்ம பெயரிட போறோம். சரி, வாசிச்சு பார்ப்போம். பாடசாலையில் வியாபார புள்ளி விவரவியலை கற்கும் ஒவ்வொரு மாணவனும் பொருளியலையும் கற்கிறான். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, வியாபார புள்ளி விவரவியல் கற்கிற எல்லாருமே பொருளியலையும் கற்கிறாங்க. அப்படின்னா இந்த 2 சர்க்கிள்ல ஏதோ ஒன்றுதான் வியாபார பொருளியல். ஓகே, வியாபார புள்ளி விபரவியல் அண்ட் இன்னொன்று பொருளியல். நமக்கு எது என்ன மாதிரி அப்படின்றது தெரியாது, அதனே நம்ம கண்டுபிடிப்போம். சரியா, வியாபார புள்ளியியலையும் பொருளியலையும் கற்கிற மாணவர்கள் என்ன மாதிரின்றதை நம்ம கண்டுபிடிப்போம். அதற்கு நம்ம இன்னும் மேலதிகமா இந்த கேள்வியை வாசித்து அதுல இருக்க தரவுகள்ல இருந்துதான் எடுத்துக்கொள்ளணும். என்ன செய்ய போறோம், தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தில் உமது விடைத்தாளில் பிரதி செய்து ஏனைய இரு பாடங்களையும் கற்கும் மாணவர்கள் தொடைகளை உகந்தவாறு பெயரிடுக. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, வியாபார புள்ளி விவரவியலை கற்கும் ஒவ்வொரு மாணவரும் பொருளியலை கற்கிறார். சரியா, பொருளியல் அவங்க சொல்லல, பொருளியல் கற்கிற எல்லாருமே வியாபார புள்ளி விவரவியல் கற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தரவுகளை கவனமா விளங்கிக்கணும். வியாபார புள்ளி விபரவியல் கற்கிற அனைவருமே பொருளியலையும் கற்கிறாங்க. சரியா, அப்ப பொருளியல் தான் மொத்தம், அந்த மொத்தத்துக்குள்ளதான் இந்த புள்ளி விபரவியல் வரப்போகுது. நான் சொல்றது கவனமா யோசிச்சு பாருங்க, பொருளியல் தான் மொத்தம். சரியா, பொருளியல்ல செய்யற மாணவர்கள்ல கொஞ்சம் பேர் வியாபார புள்ளி விவரவியலை செலக்ட் பண்றாங்க. ஆனா வியாபார புள்ளி விவரவியல் கற்கும் ஒவ்வொரு மாணவரையும் பொருளியலை தெரிவு செய்தாருன்னா இந்த உள்ள இருக்கிற சர்க்கிள் தான் வியாபார புள்ளி விபரவியலா இருக்கும். வியாபார புள்ளி விபரவியல் வந்து இந்த உள்ள சர்க்கிளா இருக்கும். என்னன்னா இது கற்கிற அனைவருமே, இந்த சர்க்கிள் எதுக்குள்ள இருக்குன்னு பாருங்க, இந்த சர்க்கிள் வந்து இந்த பெரிய சர்க்கிள்குள்ள இருக்கு. ஆகவே வியாபார புள்ளி விபரவியல் கற்கும் அனைத்து மாணவர்களும் பொருளியலையும் கற்கின்றனர். ஆகவே இதுக்கு வெளியில உள்ள அவுட்டர் சர்க்கிள் தான் பொருளியல் அப்படின்னு நம்ம குறித்து காட்டணும். இன்னொரு முறை சொல்றேன், வியாபார புள்ளி விபரவியலை கற்கும் ஒவ்வொரு மாணவரும். இப்ப பாருங்க, இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வியாபார புள்ளி விபரவியல், இன்னொன்னு பொருளியல். நம்ம அதுக்கேத்த மாதிரி செக் பண்ணலாம். சொல்லியிருக்காங்க, வியாபார புள்ளி விபரவியல் கற்கிற எல்லாருமே பொருளியலும் கற்கிறாங்க. பாருங்க, சரியா வருதுதானே. ஆகவே இந்த மாதிரி தான் நீங்க வட்டங்களை பெயரிட வேண்டும். இருக்கிற வட்டங்கள்ல நமக்கு யாரு தேவையானவர், எந்த வட்டம் என்ன மாதிரி அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு வட்டம் பெயரிட்டு தந்துட்டாங்க, ஆகவே அது நமக்கு தேவையில்லை. சரியா, அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, இங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பாடசாலையில் வியாபார புள்ளி விவரவியலை கற்கும் ஒவ்வொரு மாணவனும் பொருளியலையும் கற்கிறான். இங்க பாருங்க, இதுதான் சின்னது. சரியா, வியாபார புள்ளி விவரம் அப்படின்னா எப்படி சொல்றோம், தரம் 5ல் படிக்கும் அனைத்து மாணவர்களும் இந்த பாடசாலையில் தான் படிக்கிறார்கள். தரம் 5ல் கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களும் இந்த பாடசாலையில் தான் கல்வி கற்கிறார்கள்னா அவர்கள முதல்ல சொல்றாங்க தெரியுமா, அதுதான் சிறிய பகுதியா இருக்கும். சரியா, முதல்ல குறிப்பிடப்படுறதுதான் அந்த உள்ள வரப்போற பகுதியா இருக்கும். பாடசாலை அப்படின்றது பெரியது. பாடசாலையில அந்த கிரேட் 5ல படிக்கிறவங்களும் வருவாங்க, 11ம் வருவாங்க, 10ம் வருவாங்க. அதனால பாடசாலைன்றது ஒரு பெரிய தொகுதியை குறிக்கும். இந்த முதலாவது குறிப்பிடுறாங்க தானே வியாபார புள்ளி விபரவியல், அதுதான் அந்த ஒரு சிறிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறிக்கும். ஆகவே இந்த உள்ள இருக்க சிறிய பகுதி தான் வியாபார புள்ளி விபரவியலா இருக்கும். இந்த தரம் 5ல் கற்கும் அனைத்து மாணவர்களும் இந்த பாடசாலையில் இருக்கின்றனர். ஓகே, இந்த பாடசாலையில் தான் கற்கின்றனர் அப்படின்னா தரம் 5ல் கற்கிறவங்களும் இந்த பாடசாலையில இருக்கிறாங்க, அதுக்கு மேலதிகமாவும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆகவே முதல்ல குறிப்பிட்டது வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியை மொத்தத்தின் சார்புல சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இப்போதான் உள்ள பகுதி, இந்த சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும், வியாபார
புள்ளி விபரவியலை குறிக்கும். உள்ள இருக்க சர்க்கிள் வியாபார புள்ளி விபரவியலை குறிக்க போகுது. அடுத்து ஒவ்வொரு மாணவனும் பொருளியலையும் கற்கிறான். ஆகவே அவங்க எல்லாரும் அதே பாடசாலையில தான் கற்க போறாங்க. அப்ப இந்த வெளியில இருக்கிற சர்க்கிள் தான் நமக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளியலுக்குரியதாக வரும். வெளியே உள்ள சர்க்கிள் தான் பொருளியலுக்குரிய பகுதியாக வர வேண்டும். இவ்வாறுதான் இந்த வட்டத்தை நீங்க கவனமா குறிக்கணும். வட்டத்தை கவனமா குறித்தாதான் அதற்கு கீழே வர்ற விடைகளை கண்டுபிடித்து எழுதக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியா பார்ப்போம். தரப்பட்டுள்ள தகவல்களை வெண்வரி படத்துல இப்ப குடிச்சிருக்கிறோம். 45 மாணவர்கள் கணக்கியலை கற்கின்றனர். அப்படின்னா 45 மாணவர்கள் கணக்கியலை கற்கின்றனர். கணக்கியலுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குதானே, அந்த தொடை கணக்கியலுக்குரிய தொடையில 45ன்னு போடுங்க. டிரெக்டா கொண்டு போய் உள்ள 45ன்னு போட்டு வைக்கிறது இல்ல, சரியா? உள்ள 45ன்னு போடக்கூடாது. இந்த கணக்கியலுக்குரிய வட்டத்துல அந்த எல்லையில 45ன்னு போடுங்க. அதாவது இந்த கணக்கியலுக்குரியது, அப்புறம் இந்த ரீஜனுக்குரியது, அப்புறம் இந்த சிறிய பகுதி, இந்த மூன்றுமே சேர்த்துதான் 45ன்னு வரப்போகுது, சரியா? கணக்கியலுக்குள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை தான் தரப்பட்டுள்ளது. மாணவர்கள் கணக்கியலை கற்கின்றனர். அதற்கு அடுத்த தரவு என்னன்னு பார்ப்போம். 30 மாணவர்கள் வியாபார புள்ளி விபரவியலை கற்கின்றனர். வியாபார புள்ளி விபரவியல் எத்தனை பேர் கற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 பேர். ஆகவே இந்த வியாபார புள்ளி விபரவியலுக்குரிய சர்க்கிள்ல 30ன்னு போடுவோம். டிரெக்டா திரும்பவே சொல்றேன், உள்ள கொண்டு போய் போட்டக்கூடாது. வியாபார புள்ளி விபரவியல் கற்கிறவங்களும் இருக்கிறாங்க, இங்க 3 பாடங்களும் சேர்த்து கற்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால இந்த தரவை நீங்க எங்க குறிக்கணும் அப்படின்னா இதனுடைய இந்த வட்டத்தின் இந்த தொடையினுடைய எல்லையில குறித்தீங்கன்னா சரி. 30 மாணவர்கள் வியாபார புள்ளி விபரவியலை கற்கின்றனர். 18 மாணவர்கள் 3 பாடங்களில் பொருளியலை மாத்திரம் கற்கின்றனர். 18 மாணவர்கள் 3ல பொருளியலை மாத்திரம் கற்கின்றனர். இப்ப பாப்போம் இந்த சர்க்கிள்ல என்ன மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி. பொருளியலை மட்டும் கற்கிறாங்க அப்படின்னா இந்த மொத்த சர்க்கிள் தான் பொருளியலுக்குரியது, சரியா? இத நம்ம ஒவ்வொரு ரீஜனா பிரிப்போம். இதுக்குள்ள என்னென்ன பகுதிகள் இருக்கு பாருங்க. பொருளியலுக்குள்ள இந்த நான் டிஃபரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுறேன் பாருங்க. இந்த ரீஜனை பாத்தீங்கன்னா, சரியா, இந்த ரீஜன் இப்படி ஒரு ரீஜன் இருக்கு, சரியா? இந்த பொருளியலுக்குரிய சர்க்கிள்ல உள்ள விடயங்களை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு ரீஜன் இருக்கு, ஆரஞ்சு கலர்ல ஒரு ரீஜன் இருக்கு. அடுத்தது ரெட் கலர்ல ஒரு ரீஜன் இருக்கு பாருங்க. இதுல என்ன மாதிரி எல்லாம் பிரிவுகள் வருது, அதுல இருந்து எந்த நமக்கு தேவையானதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 4 ரீஜன் இருக்கு. இந்த 4 ரீஜன்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளியலை மாத்திரம் கற்கும் மாணவர்கள். இந்த மொத்தத்தை பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட பாத்தீங்கன்னா 4 பகுதிகளா பிரிக்கலாம். இதுக்குள்ள இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, வியாபார புள்ளி விபரவியலையும் கற்கிறாங்க, பொருளியலையும் கற்கிறாங்க. ஆகவே அவர்களை நம்ம பொருளியல் மாத்திரம் கற்கும் மாணவர்கள் எடுக்க முடியாது, சரியா? இந்த நடு சர்க்கிள், அதாவது ரெட் அண்ட் கிரீன் கலர் உள்ள சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா வியாபார புள்ளி விபரவியல் அண்ட் பொருளியல் ரெண்டுமே கற்கிற மாணவர்கள் இருக்காங்க. ஆகவே அது நம்ம 18ல எடுக்க முடியாது. அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் ரீஜனை பாருங்க. இது இந்த 2 சர்க்கிள்க்கும் காமனா வருது, இந்த சர்க்கிள்க்கும் இந்த சர்க்கிள்க்கும். ஆகவே அதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் ரீஜன்ல அந்த மாணவர்கள் இங்க பாருங்க, இந்த ரீஜன் கணக்கியலுக்குரிய வட்டத்திலையும் வருது, பொருளியலுக்குரிய வட்டத்திலையும் வருது. ஆகவே அந்த ஆரஞ்சு கலர் ரீஜன்ல உள்ள மாணவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க கணக்கியல் பொருளியல் ஆகிய 2 பாடங்களையும் கற்கின்றனர், சரியா? கணக்கியல் பொருளியல் 2 பாடங்களை மாத்திரம் கற்கின்றனர், 2 பாடங்களையுமே கற்கின்றனர், சரியா? கணக்கியல் பொருளியல், அதுதான் இந்த ஆரஞ்சு கலர் ரீஜனா இருக்கும். இப்ப இந்த ப்ளூ கலர் ரீஜனை பாருங்க. இந்த ப்ளூ கலர் ரீஜன்ல வேற எதுவுமே இல்ல, வியாபார புள்ளி விபரவியல்ன்றது உள்ள இருக்கு நமக்கு. ஆகவே இந்த நீல கலர்ல நான் நிறந்தீட்டு காட்டியிருக்கிறேன் தானே, அந்த நீல கலர்ல நிறந்தீட்டின பகுதி தான் 18. அதுதான் பொருளியலை மாத்திரம் கற்கும் மாணவர்களை குறிக்கும் பகுதியாக இருக்கிறது. திரும்ப இன்னொரு முறை ஆரம்பத்துல இருந்து பார்ப்போம். மொத்தமா 4 பகுதிகளா இதை நிறந்தீட்டு காட்டியிருக்கிறேன். இந்த பொருளியலுக்குரிய மொத்த வட்டத்தை, உள்வட்டத்தை பாத்தீங்கன்னா அதுல என்ன நடக்குது அப்படின்னா அவர்கள் வியாபார புள்ளி விபரவியல் பொருளியல் ரெண்டுமே கற்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை பாருங்க. பொருளியலை மாத்திரம் கற்கும் மாணவர்களுக்கு தான் நமக்கு தேவை. ஆகவே என்ன செய்யறோம், அப்ப வெளி சர்க்கிளுக்கு வரோம். இந்த ஆரஞ்சு கலர் ரீஜனை பாத்தீங்கன்னா அது கணக்கியலுக்குரிய வட்டத்திலையும் வருது, பொருளியலுக்குரிய வட்டத்திலையும் வருது. ஆகவே இந்த ரீஜன்ல என்ன நடக்குதுன்னா
கணக்கியல், பொருளியல் ஆகிய 2 பாடங்களையும் கற்கும் மாணவர்கள் உள்ளடங்குகின்றனர். மூன்றாவது, இந்த லைட் ப்ளூ கலர் ரீஜனை பாருங்க. இந்த இடத்துல வெறும் பொருளியல் மட்டும்தான். இங்க கணக்கியலும் வரல, வியாபார புள்ளி விபரவியலும் வரல. ஆகவே இந்த ப்ளூ கலர் ரீஜன்ல உள்ள மாணவர்கள் தான் நமக்கு இந்த 3 பாடங்களில் பொருளியலை மாத்திரம் கற்கும் மாணவர்களாக இருக்கின்றனர். ஆகவே இந்த ரீஜன் சரியா, இந்த ப்ளூ கலர்ல நம்ம முன்ன குறித்து காட்டினோம், அந்த ரீஜன்ல 18 பேர் இருப்பாங்க. சரியா, அதுதான் முதல்ல நம்ம இந்த தரவுகளை இந்த வெண்வரி படத்துல குறிக்கிறோம். அதற்கடுத்து 3 பாடங்களில் 2ஐ மாத்திரம் கற்கும் மாணவர்களை வகை குறிக்கும் பிரதேசங்களை நிலற்றுக. ஓகே, நிலற்றுதல் செய்ய போறோம். 3ல ஏதாவது 2 மட்டும் ஒவ்வொரு ரீஜனா. சரியா, இதுல நிறைய பகுதிகள் இருக்கு. அதுல ஒவ்வொரு பகுதிகளா நம்ம குறித்து வகைப்படுத்தி யாரு என்ன மாதிரி வர்றா அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். சரி, 3 பாடங்களில் 2 பாடங்களை மாத்திரம் கற்கும் மாணவர்கள். இந்த ரீஜனை ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க. சரியா, இந்த பகுதியை எடுத்து பார்ப்போம். நம்ம இந்த பகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில இருக்கிற மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க? கணக்கியல் மட்டும் தான் படிக்கிறாங்க. இந்த ரீஜன்ல இந்த பிறை வடிவத்துல இருக்கிற மாணவர்கள் கணக்கியல் மாத்திரம் தான் படிக்கிறாங்க. ஆகவே அது நமக்கு தேவையில்லை. அடுத்து இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, இது என்னத்துக்கு வருது? இது பொருளியலுக்குரிய வட்டத்திலையும் வருது, கணக்கியலுக்குரிய வட்டத்திலையும் வருது. ஆகவே இந்த மாணவர்கள் 2 பாடங்களை கற்கின்றனர். ஆகவே நம்ம இந்த ரீஜனை கலர் பண்ணணும். இந்த ரீஜன் இந்த பகுதி, இந்த பிரதேசத்தை இலற்ற வேண்டும். ஓகே, இதற்கு அடுத்து வர்ற ரீஜன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த பகுதியை பாருங்க. இந்த பகுதியில பொருளியல் கற்கிற மாணவர்களும் வராங்க, பொருளியல் வட்டத்துக்குள்ளேயும் வருது, வியாபார புள்ளி விபரவியல் வட்டத்துக்குள்ளேயும் வருது, கணக்கியலுக்குள்ளேயும் வருது. ஆகவே இந்த சிறிய இந்த ஒரு குழிவு, இந்த ஒரு குவிவு வில்லை வடிவத்துல இருக்கிற இந்த ரீஜன்ல உள்ள மாணவர்கள் 3 பாடத்தையுமே கற்கின்றனர். 3 பாடத்தையுமே கற்கின்றனர். ஆனா கேள்வியில கேட்டிருக்கிறாங்க 2ஐ மாத்திரம் கற்கும் மாணவர்களின் வகை குறிக்கும் பிரதேசம். 2 மாத்திரம் அப்படிங்கும் போது நம்ம 2 மட்டும்தான் கொடுக்க முடியும். 3 பாடத்தையும் கற்கிற மாணவர்களை நம்ம நிறந்தீட்டி காட்ட முடியாது. இதுக்கு அடுத்து இந்த ரீஜனை, இந்த சிறிய பிறையை செக் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வியாபார புள்ளி விபரவியல் கற்கிற மாணவர்கள், சாரி, பிறை ரீஜன் வியாபார புள்ளி விபரவியல் கற்கிற மாணவர்களும் வராங்க. இந்த சர்க்கிள்குள்ள பொருளியலும் ஆல்ரெடி இருக்கிறாங்கல்ல, பொருளியலுக்குள்ளதான் வியாபார புள்ளி விபரவியல் வருது. ஆகவே இந்த பிறை ஷேப்பை பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற மாணவர்களும் 2 பாடங்களை மாத்திரம் தான் கல்வி கற்கின்றனர். என்னென்ன பாடம் பாத்தீங்கன்னா வியாபார புள்ளி விபரவியல் அண்ட் பொருளியல். ஆகவே அந்த 2 பாடங்களையும் கல்வி கற்கின்ற மாணவர்கள் தான் இந்த ஆரஞ்சு கலர் ரீஜனால குறித்து காட்டியிருக்கிறோம். அடுத்து இங்கே ஒரு ரீஜன் இருக்கு. இதை பாத்தீங்கன்னா இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்க? பொருளியலை மட்டும் தெரிவு செய்யற மாணவர்கள், அதாவது ஒரு பாடத்தை மாத்திரம் கல்வி கற்கும் மாணவர்கள் தான் இந்த பர்பிள் கலர் ரீஜன்ல இருக்கிறாங்க. ஆகவே அதை நம்ம இலற்றி காட்டக்கூடாது. 3 பாடங்களில் 2ஐ மாத்திரம் கற்கும் மாணவர்கள் வகை குறிக்கும் பிரதேசங்களை நிலற்றுக அப்படின்னா இந்த பிங்க் கலர் ரீஜன் அண்ட் திஸ் ரீஜன், இது 2ஐயும் மாத்திரம் பென்சிலால நீட்டா நிலற்றி காட்டணும். சரியா, ரொம்ப தேய்ச்சி வைக்க கூடாது, அப்புறம் பேப்பர்ல ஓட்ட வந்துடும். அழகா நீட்டா குறித்து காட்டணும். இந்த மாதிரி குறித்து காட்டலாம். அல்லது இங்க இந்த அழகா இதுல இருந்து வெளியில போயிடக்கூடாது. இதுல இருந்து வெளியில போகாம கரெக்டா இதுக்குள்ளேயே இப்படி நேர்கோடுகளால அடையாளப்படுத்தியும் காட்டலாம். நிலற்றுக அப்படின்னா நேர்கோடுகள் மூலம் நிலற்றி காட்டலாம், அல்லது நிறந்தீட்டுவதன் மூலம் நிலற்றி காட்டலாம். சரி, இதற்கு அடுத்து நம்ம மூன்றாவது பகுதி கேள்வியை பார்ப்போம். மூன்றாவது பகுதி கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 55 மாணவர்கள் வியாபார புள்ளி விபரவியல், கணக்கியல் என்ற 2 பாடங்களில் குறைந்தபட்சம் ஒரு பாடத்தை ஏனும் கற்கின்றனர். இப்பாடங்களில் 3ஐயும் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 55 மாணவர்கள் வியாபார புள்ளி விபரவியல், கணக்கியல், வியாபார புள்ளி விபரவியலையும் கணக்கியல்ன்றது எங்க வருது? ஓகே, இது வியாபார புள்ளி விபரவியல், கணக்கியல். இதுல சொல்லியிருக்கிறாங்க 55 மாணவர்கள் வியாபார 2 பாடங்களில் குறைந்தபட்சம் ஒரு பாடத்தை ஏனும் கற்கின்றனர். குறைந்தபட்சம் ஒரு பாடத்தை ஏனும் கற்கின்றனர். பாடங்கள் 3ஐயும் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்றதுதான் நமக்கு கேள்வி. சரியா, குறைந்தபட்சம் ஒரு பாடத்தை ஏனும் கற்கின்றனர்.
ஆகவே நம்ம பாருங்க இந்த சர்க்கிள்ல 45 போட்டிருக்கிறோம், இந்த சர்க்கிள்ல 30 போட்டிருக்கிறோம். ஆனா மொத்தம் 75ன்னு சொல்லக்கூடாது. சரியா? மொத்தம் 75 இல்ல. 55 மாணவர்கள் வியாபார புள்ளி விபரவியல், கணக்கியல் என்னும் இரு பாடங்களில் குறைந்தபட்சம் ஒரு பாடத்தையும் கற்கின்றனர்னா, இந்த மொத்தம் ரெண்டுமே சேர்த்தே நமக்கு 55 தான் வருது. சரியா? ரெண்டுமே சேர்த்தே 55 தான் வரப்போகுது. அதை கண்டுபிடிக்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 55ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? 55ல இருந்து இந்த 2 சர்க்கிள்ல உள்ள மொத்த தொகை எவ்வளவு? இவருக்கு 30, இவருக்கு 45ன்னு தந்திருக்கிறாங்க. அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 75. 75ல இருந்து நீங்க 55 கழித்தீங்கன்னா 20ன்னு வரும். சரியா? 20ன்னு வரும். இந்த 20 தான் ரெண்டுக்குமே காமனான ரீஜியனா இருக்கும். என்ன செய்தோம்? 2 சர்க்கிள்ல உள்ள மொத்த தொகையும் கூட்டும் போது 75. ஆனா சொல்லியிருக்கிறாங்க 2 பாடங்கள்ல குறைந்தபட்சம் ஒரு பாடத்தை ஏனும் கற்கிற மாணவர்களோட எண்ணிக்கை 55ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஆகவே என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 75ல இருந்து இந்த 55 தரப்பட்ட 55 கழித்தீங்கன்னா 20. அந்த 20 தான் இந்த சர்க்கிள்ல வரப்போற தொகையா இருக்கும். இந்த இந்த நடுவுல வருதானே இந்த ஒரு குவிவு வடிவம், அந்த குவிவு வடிவத்துல வரக்கூடிய தொகையை இவ்வாறு தான் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்து இந்த ஒவ்வொரு வட்டத்திலையும் பாருங்க, இந்த வட்டத்துல மொத்தமா 30. சரியா? மொத்தமா 30. அதுல 20 பேர் கொமனா ரெண்டையுமே படிக்கிறாங்கன்னா மிகுதியா இந்த வட்டத்துல வரப்போறது 10 பேர். திரும்ப சொல்ல பாருங்க, சர்க்கிள்ல மொத்தமா இருக்கிறது 30 பேர். சரியா? மொத்தமா இருக்கிறது 30 பேர். அதுல 20 பேர் 2 பாடத்தையுமே கற்கின்றனர். 2 பாடத்தையுமே கற்கின்றனர். ஆகவே மிகுதியா இருக்க போறது எவ்வளவு? 30ல 20 போயிட்டா மீதி 10 பேர் தான் வியாபார புள்ளி விபரவியலையும் பொருளியலையும் மாத்திரம் கற்க போறாங்க. இதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். கேள்வியில கேட்டிருக்கிறாங்க. என்னது? அதே மாதிரி இந்த மொத்த சர்க்கிளை கன்சிடர் பண்ணுங்க. மொத்த சர்க்கிள்ல 45 பேர் இருக்காங்க. அதுல 20 பேர் எல்லா பாடத்தையுமே கற்கின்றாங்க. ஓகே, 20 பேர் எல்லா பாடத்தையும் கற்க போறாங்க. ஆகவே மிகுதி எவ்வளவு? 45ல 20 பேர் இதுக்கு போயிட்டாங்கன்னா, இங்க பாருங்க 2 பேர் ரெண்டுலயுமே காமனா இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். சரியா? இப்ப நம்ம சொல்றோம் கணித பாடத்துல ஏ எடுத்தவங்க ஒரு 100 பேர். சரியா? கணித பாடத்துல ஏ எடுத்தது மொத்தமே 100 பேர்னு சொல்றோம். அடுத்து விஞ்ஞான பாடத்துல ஏ எடுத்தவங்க ஒரு 80 பேர் அப்படின்னு வைப்போம். சரி, 80 பேர். அப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், 2 பாடத்திலயுமே ஏ எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு. சரியா? 2 பாடத்திலயுமே ஏ எடுத்தவங்கன்னா இந்த ரீஜன் தான் அதை குறிக்கும். இது கணித பாடத்தில் ஏ எடுத்த மாணவர்கள், இது விஞ்ஞான பாடத்தில் ஏ எடுத்த மாணவர்கள். நீங்க 100ஐயும் 80ஐயும் கூட்டி 180ன்னு சொல்ல முடியாது. என்ன செய்யணும்? இவங்க 2 பேருக்கும் காமனான ரீஜனை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் இங்க நம்ம என்ன செய்திருக்கோம்? மொத்தம் இப்ப 2லயுமே ஏ எடுத்தவங்க, சரியா? 2 பாடத்திலயுமே ஏ எடுத்தவங்க ஒரு 10 பேர் அப்படின்னா 100. இந்த கணிதத்துல ஏ எடுத்த 100 பேர்ல 10 பேர் காமனா இருக்கிறாங்கன்னா மிகுதியா இருக்க போறது 90 பேர். மிகுதியா இருக்க 90 பேர் தான் கணிதத்துல மட்டுமே எடுத்திருக்கிறாங்க. இப்ப விஞ்ஞானத்துக்குரிய சர்க்கிளை கன்சிடர் பண்ணீங்கன்னா மொத்தமா 80 பேர். அதுல 10 பேர் விஞ்ஞானத்திலேயே எடுத்திருக்காங்க, கணிதத்திலேயே எடுத்திருக்காங்க. ஆகவே மிகுதி 70 மாணவர்கள் தான் விஞ்ஞானத்தில் மாத்திரம் ஏ எடுத்த மாணவர்களாக இருப்பார்கள். விஞ்ஞானத்தில் மாத்திரம் ஏ எடுத்த மாணவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இங்க நடக்குது. மொத்தம் 30ல 20 பேர் காமனா இருக்கிறாங்கன்னா மீதி இருக்கிறவங்க தானே இந்த சர்க்கிள்ல வர போறாங்க. அதுதான் 10ன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி மொத்தம் 45ல காமனா இருக்குது 20. ஆகவே மிகுதி 25. இந்த ரீஜனும் இந்த வெளியில இருக்க பிறை ரீஜன் அது ரெண்டுமே சேர்த்து மொத்தமா 25 பேர் இருக்க போகிறார்கள். 25 பேர் இருக்க போகிறார்கள். இவ்வாறுதான் உங்களுக்குரிய விடையை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். சரி, கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, 55 மாணவர்கள் வியாபார புள்ளி விபரவியல், கணக்கியல் என்ற இரு பாடங்களில் குறைந்தபட்சம் ஒரு பாடத்தை ஏனும் கற்கின்றனர். பாடங்கள் 3ஐ கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த இந்த பிறை ரீஜனை பாருங்க, இந்த குவிவு ரீஜன், சாரி, இந்த குவிவு இந்த பகுதியை பாத்தீங்கன்னா அதுதான் 3 பாடத்தையுமே கற்கின்ற மாணவர்களோட எண்ணிக்கையை குறிக்கும். பாருங்க, வியாபார புள்ளி விபரவியல் வட்டத்துக்குள்ளேயும் வராரு, பொருளியல் வட்டத்துக்குள்ளேயும் வராரு, அண்ட் கணக்கியல் வட்டத்துக்குள்ளேயும் வராரு. ஆகவே அந்த ரீஜன் தான் 3க்கும் பொதுவா இருக்கும். 3ஐயும் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 20. 20 தான் 3ஐயும் கற்கும் மாணவர்களினுடைய எண்ணிக்கையாக இருக்கிறது. தொடர்ச்சியா 4வது பகுதி கேள்வியை பார்ப்போம். அதுதான் கடைசி கேள்வி. 3 பாடங்களில் கணக்கியலை மாத்திரம் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையானது. ஓகே,
கணக்கியல். இப்ப நம்ம இந்த சர்க்கிளுக்கு வந்துட்டோம். ஓகே. கணக்கியலை மாத்திரம் கற்கும் மாணவர்கள். இந்த 25ன்றது கணக்கியல் மாத்திரம் கற்கிறவங்க இல்ல. கணக்கியல் அண்ட் கணக்கியல் மாத்திரம் கற்கிறவங்களும் இருக்கிறாங்க பாருங்க. இதற்குள்ள கணக்கியல் மாத்திரம் கற்கும் மாணவர்களும் உள்ளடங்குகின்றனர். கணக்கியலும் பொருளியலும் கற்கும் மாணவர்களும் உள்ளடங்குகின்றனர். இம்மூன்று பாடங்களில் கணக்கியலை மாத்திரம் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையானது கணக்கியலை கற்காமல் வியாபார புள்ளி விபரவியலை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கெனின் பொருளியலை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. ஓகே. கணக்கியலை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையானது கணக்கியலை மாத்திரம். ஓகே. இத பத்தி சொல்றாங்க. இந்த பிறை ரீஜனை பத்தி சொல்றாங்க. என்னன்னு பார்ப்போம். கணக்கியலை மாத்திரம் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையானது கணக்கியலை கற்காமல், ஓகே, கணக்கியல் சர்க்கிள்குள்ள வராமல் வியாபார புள்ளி விபரவியலை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. கணக்கியலை கற்காமல் அப்படின்னா கணக்கியல் சர்க்கிள்குள்ள வரக்கூடாது. அதற்கு வெளியில வியாபார புள்ளி விபரவியலை மாத்திரம் கற்கும் மாணவர்களின் 2 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்களா? திரும்ப சொல்றேன் பாருங்க. கணக்கியல் மாத்திரம் கற்கும் மாணவர்கள் கணக்கியல் கற்காம வியாபார புள்ளி விபரவியல் கற்கிறாங்க தானே. அது எத்தனை பேரா வர்றாங்க? 10 பேர். ஜஸ்ட் ஈஸி. பாருங்க. கணக்கியல் கற்காமல் வியாபார புள்ளி விபரவியலை கற்கும் மாணவர் எண்ணிக்கையின் 2 மடங்கு. 2 மடங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ 10 2 மடங்கு 10 தான் அந்த வியாபார புள்ளி விபரவியலை மட்டும் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 10. ஓகே. அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதன் 2 மடங்கு. ஆகவே கணக்கியல் மாத்திரம் கற்கும் இது மொத்தமே 25 பேரா? அதுல கணக்கியல் மாத்திரம் கற்கிறவங்க 20 பேரு. ஏன்னா 10 2 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தானே. ஆகவே 20 பேர். நமக்கு தெரியும் இந்த பகுதியும் இந்த பகுதியும் சேர்த்து 25. ஓகே. 25. அதுல இது 25. அதுல இந்த பகுதி 20 போயிட்டா மிகுதி 5ஆ? மிகுதி 5 வருமா? அந்த மிகுதி 5 தானே இந்த ஷேப்க்கு வரும். ஓகே. இந்த ஒரு பரியிலாட வடிவம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த வடிவத்துக்குள்ள 5 பேர் வருவாங்களா? திரும்ப சொல்றேன் பாருங்க. கணக்கியலை மாத்திரம் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை கணக்கியல் கற்காமல் வியாபார பொருளியல் கற்கும் மாணவர் எண்ணிக்கையின் எண்ணிக்கை எவ்வளவு? அதன் 2 மடங்கு. ஆகவே இவர் 10ஆ இருக்கிறனால, சரியா, இவர் 10ஆ இருக்கிறனால மிகுதி இந்த பகுதி எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ஆ வரும். 10னா இவர் 20. அவ்வளவுதான். 2 மடங்குனா 20 தானே. அது நமக்கு தெரியும். நமக்கு இந்த ரெண்டுமே சேர்த்து 25. அதுல இவர் 20 போயிட்டாருன்னா இங்க மிகுதி வரப்போறது 5. மிகுதி வரப்போறது 5. இதை வைத்து கடைசி கேள்வியை பார்ப்போம். பொருளியலை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. பொருளியல் கற்கும் மாணவர்களோட எண்ணிக்கைனா இப்ப பொருளியல் சர்க்கிள்குள்ள வர்ற எல்லாரையுமே கூட்டணும்னா சரி. பொருளியல் சர்க்கிள்குள்ள வராங்க தானே, அவங்க எல்லாரையுமே கூட்டணும்னா சரி. பொருளியல் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை இந்த 18 பேர் வருவாங்க. சரியா? பிளஸ் இந்த பொருளியல் சர்க்கிள்குள்ள தானே இந்த 5 வருது. ஆகவே 5ஐயும் கூட்டணும். இந்த 30 கூட்டக்கூடாது. சரியா? இந்த 30 தான் இந்த 20ஆவும் 10ஆவும் நம்ம பிரித்து எழுதியிருக்கிறோம். ஆகவே 30 கூட்டக்கூடாது. 10 + 20ன்னு கூட்டணும். இந்த பொருளியல் சர்க்கிள்குள்ள இல்லைன்னா பாருங்க, பொருளியல் சர்க்கிள்குள்ள மொத்தமா 30 பேரா? அந்த 30 பேரோட இந்த 5 + 18 30ஐயும் கூட்டி 20ஐயும் கூட்டி 10ஐயும் கூட்டி எல்லாமே கூட்டி வைக்கிறது இல்ல. இந்த 30 தான் 20 and 10ஆ பிரிந்திருக்கு. ஆகவே அதை ஒரு தடவை மாத்திரம் கூட்ட பயன்படுத்த வேண்டும். பொருளியல் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை மொத்தமாக பாருங்க, இந்த ரீஜன் இந்த 18 பேர் வருவாங்க. அடுத்து இந்த 5 பேர் வருவாங்க. அடுத்து இந்த 20 பேர் வருவாங்க. இந்த 10 பேர் வருவாங்க. அனைத்தையும் கூட்டும் போது நமக்குரிய விடை 20 10 30 35 10 45 மட்டும் 53. 53 மாணவர்கள். அதாவது பொருளியல் மாத்திரம் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 53 53ஆக இருக்கும். இவ்வாறுதான் விடை கண்டுபிடிக்கப்பட வேண்டும்.